அனைவருக்கும் வணக்கம். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ஹார்பரில் வேலை பார்த்ததுனால கடலுக்கு கூப்பிட்டு போனால் கடலை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாக இஸ்லாமியர்கள் ஆட்களை பார்த்து தானே ஒருத்தர் முகமன் கூறுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் அப்பா கடலை பார்த்து சலாம்களை சொல்லுவாங்க. அப்படி பழகிட்டு தட்டாப்பாறை நாவலுக்காக நான் மலைகளை பற்றி வாசிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி ஒரு மிகப்பெரிய எண்ணம் கிடைச்சது. அதனால் நான் எப்போ மேற்கு தொடர்ச்சி பாயிண்டில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நான் திருவனந்தபுரத்தில் இறங்கி நான் காரில் வர்றப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை முதல்ல பார்க்குறப்ப நான் அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலைனா எங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தாள் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு தென்னிந்தியர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நான் ஒரு இடத்துல நினைப்பேன். அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த இடம் பேர் அமர்கந்தா. வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி அமர்கந்தா. அங்கே மைக்கேல் மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை இருக்கிறதுனால இந்த காலண்டரில் ஹேங்கரில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தென்னிந்தியாவோட அப்படி கொளுக்கி தொங்கிட்டு இருக்கு அந்த மலையோட. அந்த மலை இல்லைன்னா சடக்குன்னு அந்த தென்னிந்தியா தக்கான போடக்கூடிய தனியாக வந்துடும். குஜராத் பரூச்சிலேருந்து 1700 கிலோமீட்டருக்கு நர்மதே ரிவர் ஆறு ஓடுது. எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா அமர்கந்தாவிலேருந்து ஆரம்பிக்கும். இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான், பெரும்பாலும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் நதிகள் ஓடும். நர்மதை மாத்திரம் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி. அமர்கந்தாவில் இருந்து தான் நர்மதை இப்படி ஆரம்பிச்சு 1700 கிலோமீட்டர். அதுக்கு இந்த பக்கம் மகாநதி 700 கிலோமீட்டருக்கு. அதாவது குஜராத்திலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு 2500 கிலோமீட்டர். 2 பெரிய ரிவர் ஓடுது. அதாவது கிராக் விழுந்துருச்சு, தண்ணி இடையில இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் வட இந்தியா, அதுக்கு இந்த பக்கம் தக்கான போயிட போகுது. ரெண்டுக்கும் இடையில ஒரு 110 கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த மைக்கேல் மலை தான். இந்த அமர்கந்தா தான் அந்த இடம். நர்மதை பரிக்கரா அப்படின்னு சொல்லிட்டு பண்பாட்டு அசைவில் இந்தியர்கள்ட்ட ஒரு பழக்கம். அது இயற்கையை ரொம்ப வணங்கினவங்க நினச்சவாங்க. அப்படின்னா ஆட்டை கொண்டு அந்த பருச்சியில் நேர்ந்து விட்டுட்டு அங்கேருந்து அந்த நடந்தே வருவாங்களாம். அமர்கந்தா அது தாண்டி திரும்பவும் நடந்தே பருச்சை போய் சேருவாங்க. முதல் நடந்த கிராஸ் ஆகுது 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ட்ராவல்ஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ வெஹிக்கிள் வாகன வசதிகள்லாம் இருக்கிறதுனால ட்ராவல்ஸ்லாம் இப்போ அந்த ட்ரிப் அப்படியே செஞ்சு காட்டுறாங்க. 1700 கிலோமீட்டரில் அதில் அவங்க என்ன செய்வாங்களாம், சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் அங்கங்கே தங்கி கொடுத்ததை வாங்கி தின்னுட்டு ஒரு சன்னியாசம் மாதிரி அந்த நதியை சுற்றிருக்காங்க. நதியை வளம் வந்திருக்காங்க. இப்போ கிரிவலம்னு மலை வளம் வர்றதெல்லாம் பார்க்குறீங்க. இந்தியாவில் நர்மதையை மட்டும் வளம் வந்திருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நேராக போய் அமர்கந்தா போய் அப்படி திரும்பி வாங்க. யாரும் தெரிஞ்சப்பறம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கும் அதே மாதிரி அந்த நர்மதை நதியை அப்படியே கடந்து அமர்கந்தா போய் அமர்கந்தாவிலேருந்து மகாநதி வழியாக நேராக பெங்கால் வரைக்கும் போகணும். நல்ல ஃபோட்டோகிராஃபி நண்பர் சுபான் பாய், தமிழ் செல்வன், இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அமீரகத்தில். நல்லா ஃபுட்டி, இல்லை சாப்பிட, நல்லா கதை பேச, ஃபோட்டோகிராஃபி இதோட சில நண்பர்களோடு சேர்ந்து எனக்கு அந்த 2500 கிலோமீட்டர் வண்டியில் ரொம்ப பெரிய ஆசை. உண்மையிலே தென்னிந்தியர்கள் எல்லாருமே காண வேண்டிய இடம் அமர்கந்தா. இடம் வரைக்கும் போய் அந்த காட்டை பார்க்கணும். ஏன்னா அங்கே பச்சை மாறி மலை இருக்குது. அந்த மலையில் தான் ஆதம் மலை இருக்குது. பிம்பேட்கா போகிற வழியில் தான். இங்கே ஆதமலை ஸ்ரீலங்காவில் இருக்குது தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஆதமலை இந்த நர்மதையிலேருந்து அமர்கந்தா போகிற பாதையில். ஏன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா, எனக்கு அது இனவரைவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆந்த்ரோபாலஜி. இப்போ அந்த அந்த இதில் ஊரான்னு ஒரு பழங்குடி, அப்புறம் அசூர்னு ஒரு பழங்குடி இருக்குது. பழங்குடிகள் இந்த பச்சை மாறி, நீங்கள் பச்சை மலை அப்படிங்கிறது திருச்சிலையும் பச்சை மலை இருக்குது. தமிழ்நாட்டோட மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஊரான்ங்கிறவன், அதாவது மருதத்தில் உள்ளவனை ஊரான்னு சொல்லுவாங்க. வயல் சந்தை பகுதியை சேர்ந்தவனா ஊரான். திணைகள் அது வர்றதுனால எனக்கு அந்த ஊரான் ட்ரைப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இனவரவியலோட தந்தைன்னு சொல்கிற சரத்சந்திர ராய் எழுதினது மண்ணின் இந்தியாவில் ஊரான் பழங்குடியை பற்றி தான் ரொம்ப பெருசாக பேசியிருக்காங்க. அதனால் எனக்கு அந்த ஊரான் குடியிருக்கிறது. அப்புறம் அசூர்னு சொல்கிறது இவங்க தான் சொல்லுவாங்க. இந்த அசூர் பழங்குடி,
ஆதமலைன்னு இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கே தெரியாது. ஆதமலை அதில் இருக்கிற அந்த குகை ஓவியங்கள், அந்த பாறை ஓவியங்கள், பண்பாட்டு ரீதியாக அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த நிலம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பன்முகத்தன்மை கொண்ட நிலம் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்தியா மீது, அதாவது ஹுப்புல் வத்தன் மினல் ஈமான் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சொல்லியிருப்பாங்க. நாட்டை நேசிக்கிறது வந்து ஈமானை சார்ந்தது அப்படின்னு. என்னோட நாடு எனக்கு ரொம்ப பிடிச்சமான புனைவு எழுதி உண்மையை மறைச்சிட்டு இருக்கிறதுனால இது ரொம்ப பழமையான நிலம். நான் பேசுகிற இந்த தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி. இது வந்து பெருமை இல்லை, இது வந்து நிஜம். அதனால் நான் வந்து வாசிப்பில் கண்டடைஞ்சது. எனக்கு யாரும் இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லி நான் வாசிப்பில் கண்டடைஞ்சதுனால எனக்கு வந்து இந்த மொழி மேலே, இந்த நிலங்கள் மேலே, இந்தியா மேலே ஒரு அளப்பரிய பாசம் வந்து. பல தெய்வ வழிபாடு வந்து மொத்தம் 3 நிலங்கள்லாம் இருக்குது உலகிலே. பேங்கியாவிலேருந்து அந்த ஆக்சுவலாக தட்டப்பறைங்கிற நாவலுக்காக ஒரு 50 புஸ்தகம் வாசித்தேன். அதனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த பேங்கியா வந்ததுனால ஒரு நில கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அமெரிக்காவும் வராது, ஆஸ்திரேலியாவும் வராது. இது அப்போ தான் நான் வந்து உலகத்தையே வந்து பழைய உலகம் புது உலகம்னு 2ஆக பிரித்து வச்சுருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். புது உலகத்தில் வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து சேர சோழ பாண்டியர்கள், மொகலாயர்கள்லாம் வந்து தாஜ்மஹால் கட்டிகிட்டு இருக்கிறப்போ தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அமெரிக்காங்கிறது என்னன்னு தெரியாது, எவனுக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா போர்ச்சுகல், டச்சு, பிரிட்டிஷ் எல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மனை தூக்கில் போடுறப்போ தான் ஆஸ்திரேலியாவே கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாடு கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு வந்து பல வரலாறு நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படியான ஒரு பெரிய நிலம் இது. இந்த பல தெய்வ வழிபாடில் வந்து என்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியா, எகிப்து, கிரேக்கம் 3 தான். கிரேக்கம் வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கானதாகிடுச்சு. எகிப்து இஸ்லாமியர்களுக்கான அந்த ஒற்றைத்தன்மைக்குள்ள போயிடுச்சு. இன்னும் அது இல்லாமல் பன்முகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரே நாடு. அதை இப்போ வந்து ஒற்றைத்தன்மைக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி தான். சர்ணான்னு ஒரு பழங்குடி இருக்குது. அது மரங்களை தான் வரும். மரங்கள் தான் அவங்களோட தெய்வம். நீங்கள் சொல்கிற இந்து நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு அப்படி நிறைய இருக்குது. இது பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் கொண்ட நாடு. அப்போ இது ஆராய்ச்சிக்குரியதாக இருக்குது. இந்த நிலம் ரொம்ப பழைய நிலம். இந்த மக்கள் ரொம்ப பழமையான மக்கள். இவங்களோட பண்பாட்டு, கலாச்சாரம், மானுடவியல் தத்துவங்கள்லாம் ரொம்ப பழமையானது. அப்படிங்கிறப்போ அது இல்லைன்னு செய்யணுன்னா அப்படின்னா இவனை ஒற்றைத்தன்மைக்கு கொண்டு பாசிசத்துக்குள்ள நுழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் திட்டம் தீட்டி வேலை பார்த்துட்டு. அது இல்லாமல் இந்த நாடு இந்த மாதிரி இருக்கிறது அதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து இயற்கை, நதிகள், மலைகள் அப்படின்னு இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு இந்த நிலம் பெரிய அளப்பரிய ஒரு பெரிய பாசம் உண்டு. எனக்கு அந்த அமர்கந்தாவை பார்க்கணும் ஆசை. அந்த எல்லா இடங்களையும் கடந்து அமர்கந்தா போய் அமர்கந்தாவில் இருந்து மகாநதி வழியாக வெஸ்ட் பெங்காலை போய் சேர்ந்து 2500 கிலோமீட்டர் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு குஜராத்திலேருந்து வெஸ்ட் பெங்கால் இந்த நேர்கோடு. இடையில ஒரே ஒரு மலை. அந்த மலையில் அந்த தக்கான பீடம் மொத்த தென்னிந்தியாவும் தாங்கி பிடிச்சி நிற்கிற அந்த மைக்கேல் மலை. நானே இப்போ என்னென்னமோ கண்டுபிடிக்கிங்களே இந்தியர்களுக்கான கிடையாது. அப்போ அந்த நிலத்துக்கு அந்த மலைக்கு யாராவது பேர் இருக்குமா? அந்த மைக்கேல் பழைய பேர் என்னவா இருக்கும்? அந்த மலைக்கு தாண்டி போகிறப்ப அங்கே போகிறப்ப அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்துருப்பான். அது என்னவா இருக்கும்? யார் அந்த தாண்டி போனால் இந்த நர்மதை இதில் தான் வந்து ஃபாசில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நம்ம புஸ்தகம் வாயிலாக தானே இதெல்லாம் கண்டடைஞ்சோம். நேரில் அதை பார்க்கணும். அது சார்ந்த மக்களோட பேசணும் தான் ரொம்ப பெரிய ஆசை. உண்மையிலே தென்னிந்தியர்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அமர்கந்தா. நன்றி.